வெல்கம் டு இல்லறம் குக்கிங். இன்றைக்கி நம்ம இல்லறமில் டல்கோனா காஃபி கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், 1 டீஸ்பூன் சுகர், கூடவே 1 டீஸ்பூன் தண்ணியும் சேர்த்திட்டு இதை நல்லா க்ரீம் மாதிரி பீட் பண்ணணும். இந்த தண்ணி கொஞ்சம் சூடாக சேர்த்திக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக க்ரீம் ரெடி ஆகிடும். இதை பீட் பண்ணுறதுக்கு ஒரு எலக்ட்ரிக் பீட்டரோ அப்படி இல்லைனா ஹேண்ட் விஸ்கோ வச்சு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக் பீட்டரில் பண்ணோம்னா ஒரு 5 மினிட்ஸ்லேயே க்ரீம் ரெடி ஆகிடும். ஹேண்ட் விஸ்கா இருந்தாக்கா ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். இந்த மாதிரி திக்கான க்ரீம் ரெடி ஆனதும் இதில் 1/4 கப் அளவுக்கு ஆயிலும், 1/2 கப் சுகர், 1/2 கப் மில்க் நான் காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்ச பால் தான் சேர்த்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்துட்டு 1 டீஸ்பூன் வினிகர் சேர்த்திட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இதில் ஆயில் தனியாக மேலே பிரிஞ்சு இருக்கும். அது நல்லா கலந்து வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இதில் சேர்த்தி இருக்க சுகர், மில்க்கு, ஆயில் இதெல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஜூஸ் வடிகட்டுற ஃபில்டரை வச்சுட்டு அதில் 1 கப் மைதா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், இதை நல்லா ஜலிச்சு விட்டுக்கோங்க. பேக்கிங் பவுடர் பார்த்திங்கன்னா ஒரு சில சமயம் பாக்ஸில் நம்ம வச்சுருக்கும் போது கட்டி கட்டியாக ஆகிடும். நம்ம இந்த மாதிரி ஜலிச்சுட்டு போடும்போது கட்டி இல்லாமல் அதே சமயம் இந்த 3 பவுடரும் ஒன்றா கலந்து நமக்கு சேர்க்குற மாதிரி இருக்கும். இப்போது இதை ஒரு விஸ்கை வச்சு நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த கேக்கை பேக் பண்ணுறதுக்கு நம்ம பேனை ரெடி பண்ணிடலாம். முதல்ல கேக் பேனில் ஆயில் அப்படி இல்லைன்னா பட்டரை நல்லா எல்லா பக்கமும் தடவி விட்டுருங்க. உங்ககிட்ட பட்டர் பேப்பர் இருந்ததுன்னா அதையும் உங்களோட பேன் சைஸ்க்கு கட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் கீழே வச்சிடலாம். இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை இந்த பேனில் சேர்த்திட்டு நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் பேக் பண்ணுறதா இருந்தாக்கா கொஞ்சமாக அதில் உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பேனை வச்சுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 30லேருந்து 40 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. கேக் பேட்டரை பேனில் சேர்த்திட்டு லைட்டாக இந்த மாதிரி தட்டி விடுங்க. இந்த மாதிரி தட்டி விடும்போது அதில் ஏர் பபுள்ஸ் எல்லாம் வெளியே வந்துடும். அவனில் பேக் பண்ணுறதா இருந்தாக்கா 180 டிகிரி செல்சியஸில் அவனை ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 35 to 45 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது கேக் பேக் பண்ணி ரெடி ஆகிடுச்சு. ஃபுல்லாக பேக்காக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு டூத் பீக் அப்படி இல்லைன்னா ஒரு நைஃபை வச்சு இந்த மாதிரி குத்தி பார்த்தீங்கன்னா கேக் குச்சிலேயோ நைஃப்லேயோ ஒட்டாமல் வரணும். இந்த கேக்கை நீங்கள் இப்படியேவும் சாப்பிடலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி மேலே க்ரீம் போட்டு டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இதில் விப்டு க்ரீம் தான் பண்ணி போட போகிறேன். க்ரீம் போடுறதுக்கு முன்னாடி கேக் ஃபுல்லாக ஆறி இருக்கணும். கேக் நல்லா ஆறினதுக்கப்புறமா க்ரீம் போடணும் அப்படின்னா மேலே இருக்க இந்த லேயரை கட் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா இது ஸ்மூத்தாக இருக்கும். க்ரீம் போடும்போது இதில் ஒட்டாது. அதனால் மேலே இருக்கிற இந்த லேயரை கட் பண்ணி எடுத்துட்டு இந்த கேக்கை உங்களுக்கு எத்தனை ஸ்லைஸ் வேணுமோ அந்த மாதிரி 2 அப்படி இல்லைன்னா 3 கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இது 3 ஸ்லைஸாக கட் பண்ணிக்க போகிறேன். அடுத்தது இது க்ரீம் பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீமை சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் அப்படி இல்லைனா ஹேண்ட் விஸ்கை வச்சுட்டு இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிகிட்டே வந்தோம்னா இது நல்லா திக்காகிட்டு நல்லா ஃபோம் மாதிரி இந்த மாதிரி ஆகும். இந்த டைமில் 2லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் பவுடர் சுகர் சேர்த்திக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் தான் சேர்க்குறேன். நீங்கள் உங்களுக்கு ஸ்வீட் எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இது மறுபடியும் பீட் பண்ணிக்கோங்க. க்ரீம் நல்லா பீட் பண்ணிவிட்டு திக்காக இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்தால் கீழே விழாது. அந்த அளவுக்கு திக்காக அப்படி ஸ்டிஃபாக நிற்கணும். இதுதான் கரெக்டான டெக்ஸ்சரு. இது ரொம்ப நேரம் பீட் பண்ணிங்கன்னா க்ரீம் பட்டர் ஆகிடும். அதனால் கரெக்டாக பார்த்து எடுத்துக்கோங்க. அடுத்தது க்ரீமை நம்ம கேக்கில் ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு லேயர் கேக்கை வச்சுட்டு உங்களுக்கு தேவையான அளவு க்ரீமை போட்டு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு திக்காக இருக்கிற மாதிரி க்ரீமை போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. க்ரீம் நல்லா ஈவனாக ஒரே திக்னஸில் இருக்கணும். உங்களுக்கு எவ்வளோ க்ரீம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. க்ரீம் நிறைய வேண்டானா நீங்கள் தின்னாக கூட போட்டுக்கலாம். நல்லா ஈவனாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா அடுத்த லேயர் கேக்கையும் வச்சுட்டு அதே மாதிரி க்ரீமை போட்டு நீங்கள் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க.
இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க எல்லா லேயரையும் வச்சுட்டு க்ரீமை போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் க்ரீமில் வந்து கலர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு லேயருக்கும் ஒரு கலர் க்ரீம் கூட சேர்க்கலாம். அதுவும் வந்து பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். இப்போ வந்து 3 லேயர் கேக்கும் வச்சுட்டு க்ரீமை வந்து போட்டாச்சு. மேலே வந்து நல்லா ஸ்மூத்தாக பண்ணிக்கோங்க. அடுத்தது மேலே வந்து உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். நான் வந்து ஜஸ்ட்டு கோகோ பவுடரை வந்து மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுறேன். நீங்கள் இந்த கோகோ பவுடர் வந்து போடுறதா இருந்தால் நம்ம டீ வடிகட்டுற ஃபில்டரில் கொஞ்சமாக போட்டுட்டு நீங்கள் அதை வந்து தட்டினீங்கன்னா இந்த மாதிரி அழகாக ஈவனாக வந்து விழுந்துடும். இப்போது மீதி இருக்க க்ரீமில் வந்து கொஞ்சமாக சாக்லேட் பவுடரை போட்டுட்டு அதை வந்து மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் பீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாக்லேட் க்ரீம் வந்து ரெடி ஆகிடும். இதை வந்து நீங்கள் டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியான இந்த டல்கோனா காஃபி கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த காஃபி கேக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்னு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இல்லறம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.